உண்மையில் யுவன் சங்கர் ராஜா பிறந்தபோது ரஜினி நடித்த ஜானி படத்துக்கான இசையமைப்புக்காக பொள்ளாச்சியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்ததாகவும் அப்போது மகன் பிறந்த செய்தி தனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் நேர்காணலில் இளையராஜா கூறியிருந்தார். தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழும் இளையராஜா தனது கவனம் முழுவதும் இசையில் இருந்ததால் குடும்பத்தை கவனிக்க தவறிவிட்டதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். தனது மகள் பவதாரணி நினைவையொட்டி அவர் கூறியது என்ன என்பதை தற்போது பார்ப்போம். என் அருமை மகள் பவதாரிணி எங்களை விட்டு பிரிந்து விட்டாள். அன்பே உருவான என் மகள் பிரிந்தே பின்னால்தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மையமாக இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. எனது கவனம் எல்லாம் இசையிலே இருந்ததால் என் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டது இப்போது வேதனை தருகிறது. அந்த வேதனையெல்லாம் மக்களை ஆறுதல் படுத்தும் இசையாக இருப்பது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கிறது என்று இசைஞானி இளையராஜா சொல்லியிருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இந்த பேச்சு இசை மீது அவர் வைத்திருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. 7000க்கும் மேற்பட்ட பாடல்களை போட்டு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு மிகையாகாது. 20000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகள் நடித்திருக்கிறார். அவருக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். மகள் பவதாரணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரி 25 உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா நிறைய விஷயங்கள் பண்ணுறதை நிறுத்திட்டாருன்னு சொல்லலாம். அவர் மனசில் இருக்க காயங்கள் இப்போ வரைக்குமே ஏறிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மனைவி கடந்த 2011ஆம் ஆண்டில் உயிரிழந்த நிலையில் பவதாரணியின் மனைவி இளையராஜாவை சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில் பவதாரணி மறைந்து ஓராண்டு நிறைவையொட்டி ஆடியோ வெளியிட்ட இளையராஜா இசையில் கவனம் செலுத்தியதால் குடும்பத்தை கவனிக்க தவறிவிட்டதாக கூறினார். அன்பே உருவான எனது மகள் இறந்த பின்னர் தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்புமயமாக இருந்ததுன்னு சொல்லி அவருக்கு பிறந்ததாம். அவர் எவ்வளவு அன்பாக இருந்தது என்று தெரிய வந்ததாகவும் இளையராஜா குறிப்பிட்டார். அடுத்த மாதம் 12ஆம் தேதி பவதாரணியின் பிறந்த நாள் என்று திதி வருவதால் அன்றைய தினம் நினைவு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இசையால் உலக அளவில் பிரபலமடைந்த இளையராஜாவின் இந்த ஆடியோ ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது. உண்மையில் யுவன் சங்கர் ராஜா பிறந்தபோது ரஜினி நடித்த ஜானி படத்துக்காக அவர் பொள்ளாச்சியில் இருந்திருக்காரு. அதனால தான் அவரால் வர முடியவில்லையாம். மேலும் இஸ்லாம் மதத்துக்கு மாறிய யுவன் சங்கர் ராஜா சப்ரூன் டாஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த விழாவில் இளையராஜா கலந்து கொள்ளவில்லை. இது சர்ச்சையான நிலையில் ஒரே நாளில் திருமணம் முடிவுபட்ட சூழலில் தந்தை அழைத்ததாகவும் தான் வந்தால் தனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து செயல்படுவர்களால் சங்கடம் ஏற்படும் என்று இளையராஜா கூறியதாகவும் யுவன் சங்கர் ராஜா கூறியிருக்கிறார். பல்வேறு கலைஞர்களும் தனக்கான பணிகளில் தீவிரமான கருத்து இருந்தாலும் குடும்பத்தின் மீதும் அக்கறை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இளையராஜா மேலே விழுந்திருக்கு. அதை தாண்டி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா பிரபல நடிகர்களுக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி இசையில் இவர் ஈடுபட்டதுனால மொத்தமாக குடும்பத்தை மறந்துட்டாருன்னு சொல்லி இவர் பக்கம் கோவப்பட்டாலுமே இசையால் பல உயிர்களை வாழ வச்சுட்ருக்காருன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இளையராஜாவோட இந்த செயல் கரெக்டாக இல்லையான்றதை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.